முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேத்தனை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சௌம் சரவணபவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளின் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிகமாக உணர்ச்சி வசப்படுவது, கோபப்படுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். எதிர்பார்த்த அல்லது ஏற்றெடுத்த முயற்சிகளில் பொறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். அதற்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். அதனால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடித்து பேரும் புகழும் பெறுவீர்கள். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். கிடைக்கின்ற பொறுப்பை சிறப்பாக நிர்வகித்து பேரும் புகழும் பெறுவீர்கள். தந்தை வழி ஆதரவு கொண்டு அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். ரிஷபம். இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களினால் நல்ல ஒரு தனவரவு பணவரவு பெருகி பணபலம் அதிகரித்து மனபலமும் அதிகரிக்கும். அனுபவமான பேச்சுக்கள் அல்லது பக்குவமான பேச்சுக்களால் அனைவரையும் கவர்ந்தளிப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வெற்றியை தரும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பணபலம் அதிகரிப்பதாலும் மனபலம் அதிகரிப்பதாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுனம். சுய சிந்தனை அதிகரிக்கும். வியாபாரம், வணிகம் போன்றவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். புதிய நண்பர்கள் சேர்ந்து நட்பு வட்டம் விரிவடையும். புதிய முதலீட்டாளர்கள், புதிய வாடிக்கையாளர்கள், புதிய கூட்டாளிகள் எல்லாம் உங்களுக்கு அதிகரித்து அதனால் வியாபார வணிகம் செழிப்பாக இருக்கும். தொழிலில் உங்களை தனித்தமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். உங்கள் பேச்சு உங்களை பற்றியே இருக்கும். அதாவது ஒரு சுயநலமான பேச்சுக்களாகவே இருக்கும். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையால் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். நல்ல ஒரு மனநிலையோடு உங்களுடன் அவர் மகிழ்வாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கடகம். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற விஷயங்களை தலையிடுவது போன்றவற்றை தவிர்த்தாலே உங்களுடைய வேலைகளில் வரக்கூடிய அழுத்தங்கள், சுமைகள் எல்லாம் குறையும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். புதிய புதிய வித்தைகளை கற்று அதை பொறுத்து தொழிலில் வெற்றி காண்பீர்கள். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவும் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். தாய் வழி உறவினர்களால் விரயங்கள் அதிகமாகும். மனம் ஒரு நிலையில் இருக்காது, அலைபாயும். அதனால் அலைச்சல்களும் உண்டாகும், விரயங்களும் உண்டாகும். ஆகவே மனதை ஒருமுகப்படுத்தி செயல்படுவது என்று மிக முக்கியமாக இருக்கிறது. சிம்மம். நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடித்து அதனால் லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள். இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு விமர்சனங்களும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வரும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் வெற்றியையும் லாபத்தையும் பதிவு செய்ய போகிறீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பெரியப்பா, தந்தை போன்றவருடைய மூத்தவருடைய வழிகாட்டுதல், அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்று சிறப்பாக இருக்கிறது. கன்னி. தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். சமூகத்தில் அந்தஸ்து உண்டாகும். இதுவரை யாரும் செய்யாத செயல்களை எல்லாம் செய்து ஒரு நல்ல பெயரை வாங்கப் போகிறீர்கள். அல்லது இதுவரை யாரும் செய்யாத யுத்திகளை புதிய
உபாயங்களை பயன்படுத்தி சூட்சுமங்களை பயன்படுத்தி தொழிலில் வெற்றியை பதிவு செய்ய போகிறீர்கள். அதனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் உண்டாகும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து தொழிலின் முன்னேற்றத்தை முன்னேறி போவீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். துலாம். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் பணி சுமைகள் அழுத்தங்கள் கூடினாலும் நீங்கள் உங்களுடைய திறமையால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காணப்போகிறீர்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். குழந்தைகள் அவருடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத் தருவார்கள். பணபலம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிகம். என்னதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்தாலும் அதிகாரிகள் ஆதரவு கொடுத்தாலும் சில பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். அதற்கு எல்லாம் முக்கிய காரணமாக இருப்பது உங்கள் பேச்சில் உள்ள தடுமாற்றங்கள். பேச்சில் நிதானம் தேவை. தொழில் லட்சியங்களை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டத்தால் நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடித்து பேரும் புகழும் பெறுவீர்கள். சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உண்டாகும். புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். வாழ்க்கை துணையால் பணபலமும் அதிகரிக்கக்கூடிய நாள். உங்கள் திறமைக்கு தொழிலில் நல்ல ஒரு மரியாதை கூடும். பணபலம் அதிகரிப்பதால் மனபலமும் அதிகரிப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மேலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவும் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகரம். என்னதான் தெளிவாக திட்டமிட்டாலும் இன்று பணி சுமைகள் பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். அது நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களினால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்க்கவும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. அவர்களுக்காக அலைச்சல்கள் விரயங்களை சந்திக்க நேரிடும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு அதிகரிக்கும். அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் இறுதியில் சுபமாகவே எல்லாம் முடியும் என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பம். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி அடையும். அல்லது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்காக சில மாற்றங்களை செய்வீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அதனால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வெற்றிகள் கிடைக்கும். சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தின் மூத்தோர் கேட்டு நடப்பது நல்லது. சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் அதிக பிரச்சனை செய்யாமல் அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மீனம். தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். திட்டங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். குடும்ப அங்கத்தினர் உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்கள் விரும்பிய காரியங்களை திறமையாக செய்து முடிப்பீர்கள். வழக்கு வம்புகள் என்று தவிர்க்கவும். அது சாதகமான தீர்ப்பை தராது. உங்களுக்கு அரசிடங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். சகோதர பெண்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்புகளை தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என்னப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற காணொளிகள் தவறாமல் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்தி மறக்காமல் செய்து கொள்ளுங்கள். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சுகுருநாதன். நன்றி, வணக்கம்.